குஜராத் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த டீம் கிட்ட பெஸ்ட் பிளேயிங் 11 இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் vs சாய் சுதர்சன். ரெண்டு பேருக்கும் இந்த பேட்டில் ரொம்ப டஃபாக இருக்கும். ரெண்டு பேருமே ஒரு தரமாடி இருக்காங்க. ரெண்டு பேரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் சரி எல்லாமே வேற லெவலில் இருக்கு. பட் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சொல்லணும், அது சஞ்சு சாம்சன் தான். சுமன் கில் vs ஆயுஷ் மாத்ரே. ரெண்டு பேரும் நல்ல பேட்டர் தான். ஆயுஷ் மாத்ரே வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. சுமன் கில் ஒரு நல்ல லெவலில் இருக்காரு. பட் ரெண்டு பேருக்கு பேட்டில் வச்சா கண்டிப்பாக யார் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருப்பார்னா சுமன் கில் தான். டெவால் பிரேவிஸ் vs ஜோஸ் பட்லர். ரெண்டு பேருமே ஒரு தரமான பேட்டர். ஜோஸ் பட்லர் நல்லா ஆடி இருக்காரு. டெவால் பிரேவிஸும் தரமாவே பண்ணியிருக்காரு. பட் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் சொன்னீங்கன்னா அது கன்சிஸ்டன்சி வைஸ்ல ஜோஸ் பட்லர் தான். ருத்ராஜ் கெய்க்வாட் vs ஷாருக் கான். ரெண்டு பேருமே நல்ல பேட்டர். ஷாருக் கானும் ஒரு நல்ல ஃபினிஷராக இருந்திருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல மிடில் ஆர்டர் பேட்டர். ரெண்டு பேர் வைஸ்ல பேட்டிங்ல யார் சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான். வாஷிங்டன் சுந்தர் vs உருவல் பட்டேல். ரெண்டு பேருமே ஒரு நல்ல பேட்டர். வாஷிங்டன் சுந்தர் தரமாக பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல. உருவல் பட்டேல் இன்னும் பெருசாக பண்ணல. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐபிஎல் சீசன்ல நல்லா பண்ணுவார். பட் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்லி ஆகணும்னா அது வாஷிங்டன் சுந்தர் தான். ராகுல் திவாட்டியா vs சிவம் டுபே. ரெண்டு பேரும் நல்லா ஆடி இருக்காங்க. ராகுல் திவாட்டியா ஒரு நல்ல பேட்டராக இருந்திருக்காரு. சிவம் டுபே ஒரு தரமான பேட்டராக இருந்திருக்காரு. பட் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சொல்லலாம், அது சிவம் டுபே தான். ஜேசன் ஓல்டர் vs எம்எஸ் தோனி. ரெண்டு பேருமே ஒரு தரமான பேட்டர். எம்எஸ் தோனி வேர்ல்ட் கிளாஸ் ஆடி இருக்காரு. ஜேசன் ஓல்டர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ரெண்டு பேருக்கும் கிளாஸ் வச்சா ரெண்டு பேர்ல ஒருத்தர் யாரு பெஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும், அது எம்எஸ் தோனி தான். ரஷீத் கான் vs அகில் ஹுசன். ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிளேயர்ஸ். ரஷீத் கானும் ஒரு நல்ல ஸ்பின்னர், அகில் ஹுசனும் ஒரு நல்ல ஸ்பின்னர். பட் ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட் ஸ்பின்னர்னா அது ரஷீத் கான் தான். சாய் கிஷோர் vs நூர் அகமது. இதுவும் ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். சாய் கிஷோரும் தரமாக பண்ணியிருக்காரு. நூர் அகமது நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பெஸ்ட் ஸ்பின்னராக இருக்குன்னா அது நூர் அகமது தான். நேதன் எலிஸ் vs ககிசோ ரபாடா. ரெண்டு பேருக்குமே ஒரு தரமான பேட்டிலாக இருக்கும். ரெண்டு பேருமே தரமான பவுலர்ஸ். பட் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர்னா அது ககிசோ ரபாடா தான். அர்ஷித் கான் vs கலீல் அகமது. ரெண்டு பேருமே ஒரு நல்ல பவுலர். அர்ஷித் கானும் நல்ல பவுலராக இருந்திருக்காரு. கலீல் அகமதும் நல்ல பவுலராக இருந்திருக்காரு. பட் ரெண்டு பேர்ல யார் நல்லா பேட்டராக பண்ணியிருக்காருன்னா அது கலீல் அகமது தான். ஃபைனலாக உங்களுக்கான கேள்வி, அன்சுல் கம்போஜ் vs முகமது சிராஜ் யார் பெஸ்ட்டாக இருந்திருக்கா? சிஎஸ்கேவா இல்லை குஜராத் டைட்டன்ஸா? கான்பாஸ்ல பண்ணுங்க.